3.19ல் 11th சம்மு. தம்பி இதை கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க பசங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய். ஆனால் ஈஸி தான், சரியா? ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி A+D BC - AD அந்த மாதிரி கொடுத்துருக்கனால பயப்படுவாங்க பசங்க. நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணு. பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுனா நம்ம தான் நேர்மறையாக செய்யணும். செய்ய முடியும், செய். சொல்யூஷன் பொறுமையாக பார்த்துக்க. ஏன்னு எடுத்துக்கோ, ABCD. அடுத்து I கொடுத்துருக்கு, அவனே கொடுத்துட்டான் 1001. ஐடென்டிட்டி அவனே கொடுத்துட்டான்டா, சரியா சொல்றது? ரைட்டு. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாரு. A² கண்டுபிடிப்போம் முதல்ல. A × A. அப்போ பாரு, A எழுதுறேன், இன்ட்டு என்ன எழுதுறேன்? A. டேய் ABCD. ABCD. தம்பி மல்டிப்ளை பண்ணல பார்த்து பண்ணணும்டா தம்பி. ரோ பை காலமும் பொறுமையாக பண்ணணும். இப்படி எடுத்து இப்படி பண்ணுறோம், ஒரு ரோ ஒரு காலம் ஒரு எலமெண்ட். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், ஒரு இதோட முடிஞ்சிடும், சரிதா? ரைட்டு. A × A, A² ப்ளஸ் BC. புரியுதான்னு பாரு. அடுத்து AB ப்ளஸ் BD. B² எப்படா வரேன்? கீழே தானே வரணும், இப்படி எடுத்து இப்படி தானே வரும். A × B AB, B × D தானே வரும். புரியுதா இல்லையா? பார்த்துக்காத்தான் சொல்கிறேன், தப்பாக சொல்லிடுவியா? பார்த்து பொறுமையாக செய்யுங்க. யார் ஒருத்தர் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக செஞ்சுட்டா செஞ்சுருவாங்க. அது கரெக்டாக கண்ணில் பார்க்குறது தான். இப்படி பார்த்து இப்படி பார்க்கணும், அப்படி நேரம் பார்த்துட்டே போகக்கூடாது. ரோ பை காலம்னு சொல்கிறது. அடுத்து செகண்ட் ரோக்கு வர்றேன். AC ப்ளஸ் DC இல்லை CD எல்லாம் ஒன்று தான். அடுத்து என்ன வரும்? BC ப்ளஸ் என்னது? D². சரியா சொல்கிறது? என்ன ஏசின்னு எழுதலாம், பிசி எது வேணா மாற்றி எழுதிக்கலாம். 3 2s are 6 தான், 2 3s are 6 தான். அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னா ஏக்கு எடுத்து பி வரும், பிக்கு எடுத்து என்ன வரும்? சி வரும். அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்படி இதை மாத்திரம்னா டிசின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதலாம்? அப்படி எழுத தெரிஞ்சா எழுது, கம்பல்சரி கிடையாது. நான் சொல்கிற புரியுதா? புத்திசாலித்தனம் வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அறிவை பொறுத்து, நாலேஜை பொறுத்து எழுதிக்க வேண்டியதான். இது ஒரு ஸ்டெப்பு, இது முடிச்சிட்டேன். அடுத்து மைனஸை விட்டுரு, பயப்படாத. A+D இன்ட்டு என்ன இருக்கு? A. இந்த 5A I5Aவா என்ன கண்டுபிடிச்சி இல்லை? அது மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறேன். A+D பிராக்கெட் A. தம்பி கவனிச்சு பாரு, ஏன்னு இந்த எழுதிடுறேன். இப்படி A வந்து ABCD. இங்கே என்ன இருக்கு? A+D. நல்லா கவனி, இது 5 இருந்துச்சுன்னா இப்படி உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிடல. அதே மாதிரி இதை கொண்டு போகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இதை கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகிறேன்னு பாரு. எழுதையில் இதோட சேர்த்துக்கிறணும். A+D இன்ட்டு A. பக்கத்தில் முன்னாடி எழுதினாலும் சரி, பின்னாடி எழுதினாலும் சரி. அதே மாதிரி அங்கே கொண்டு போகணும். A+D B இல்லை பின்னாடி எழுதினாலும் சரி. அடுத்து A+D A+D இன்ட்டு அவ்வளோதான்டா தம்பி. புரியுதான்னு பாரு. இதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ண தெரியாதா? இந்த இப்படி இந்த சொல்கிறான் பாரு. A × A, A² ப்ளஸ் AD. வெரி குட், அவ்வளோதான். அடுத்து AB ப்ளஸ் BD. ரைட்டா? அடுத்து உள்ள வரணும் AC ப்ளஸ் DC இல்லை CD. ரைட்டு, ஏதாவது ஒன்று எழுதிக்குவோம். CD DC எல்லாம் ஒன்று தான்டா. அடுத்து AD ப்ளஸ் D². புரியுதான்னு பாரு. 2 ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? முடிஞ்சு கணக்கு. பெரும்பாலும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். கவனி தம்பி ராஜா, கவனிங்கடா. ஏன்னா அப்பதான் உனக்கு தெரியும், அதுக்காண்டி சொல்றேன். இந்த பார், இப்ப கவனி. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம் தம்பி ராஜா. A² மைனஸ் A+D இன்ட்டு என்னடா இருக்கு? A. இப்படி டேரக்டா ஈக்குவல் டு போட்டிருக்கேன், அங்கிட்டு எழுதிடாத. A² ஆன்சர் இதுதானே? அப்படியே எழுதுறேன் பாரு. A² ப்ளஸ் BC. சரியாடா? AB ப்ளஸ் BD. கொஞ்சம் பார்த்து பொறுமையா. AC ப்ளஸ் CD. இங்க என்ன வரும்? BC ப்ளஸ் D². இது ABடா தம்பி, பார்த்துங்க. AB. ரைட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் A² எழுதியிருக்கேன், பிராக்கெட் நடுவில் மைனஸ். அடுத்த ஸ்டெப் A+D × A என்ற இந்த ஆன்சர். A² AD AB ப்ளஸ் BD. டேய் பார்த்துக்கோ, AC ப்ளஸ் CD. அடுத்து AD ப்ளஸ், அவ்வளோதான்டா தம்பி. சரி கவனி, இது அப்படியே எழுதிடுவோம். முன்னாடி உள்ள அப்படியே எழுதிடுவோம்னா A² ப்ளஸ் BC
எழுதிடவா அப்படியா? டேய் கமனி, இது அப்படியே எழுதிட்டேன். வெயிட், இந்த மைனஸை உள்ள கொண்டு போகணும். இந்த மைனஸ் என்ன செய்யணும்? கமனி சொல்றதா? இப்போ இதுக்கு கொண்டு போய் காட்டுறேன் பாரு, டேரக்டா எழுதுறேன். இது கொண்டு போய் காட்டையில இந்த மைனஸ் இந்த இதுக்கும் உள்ள போகும், இதுக்கும் உள்ள போகும். அப்ப எனக்குள்ள எழுதுறேன் பாரு, மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. புரியுதான் பாரு? இந்த மைனஸ் உள்ள போயிருக்கு, தெரியுதா இந்த இடத்துல? இப்ப அடுத்தது எழுதுறேன், இதை எழுதிட்டு மைனஸ் பிடின்னு எழுதிட்டு இந்த மைனஸ் இங்க உள்ள போகணும், மைனஸ் ஏபி மைனஸ் பிடி. சொல்றா குட்டி, இங்கயா இந்த இடத்துலயா? சரி, பிளஸ்ஸாடா? சரி, வெரி குட், எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல மைனஸ் உள்ள மல்டிபிளை பண்ணிருக்கேன், தெரியுதா? க்ளோஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு பாரு, ஏசி பிளஸ் சிடி. இங்க மைனஸ் உள்ள போகும், மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. அதே மாதிரி இங்க பாத்துக்க, பிசி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். மைனஸ் உள்ள போகும்ல. இப்போ எது கேன்சல் ஆகும் பாரு, இது ரெண்டும் அடிச்சிடலாம், இது ரெண்டும் அடிச்சிடலாம். அடிச்சிடலாம்ல, இது ரெண்டே அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு பொறுமையா தம்பி ராஜா. பேலன்ஸ் என்ன இருக்கு பொறுமையா பாரு. பேலன்ஸ் என்னடா இருக்கும்? பிசி மைனஸ் ஏடி இதுல இருக்கு, சரியாடா தம்பி? பிசி மைனஸ் ஏடி இங்க இருக்கு. அங்க என்ன இருக்கு பாரு, இதே அடிச்சிடலாமே. அது பிளஸ் பிடி, அது என்னது? ஓகே, அவ்வளோ, இதுவும் அடிச்சிடலாமே. அப்பயே சொல்லலாம்ல. அப்போ இங்க என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிரும்? இங்க பிசி மைனஸ் என்ன இருக்கு பாரு, மைனஸ் ஏடி. இப்போ இதுல இருந்து பிசி மைனஸ் ஏடி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டோம்னா வெரி குட், இது ஜீரோ அப்படியே தான் இருக்கும், ஜீரோ அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல 1 வெளியில வந்துட்டு ஜீரோ போட்டுறாத. வெளியில இடத்துல உள்ள 1 தான் இருக்கும் எப்பயுமே. எந்த இடத்துலையுமே இந்த பாரு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x இருக்குன்னா இதுல இருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரணும். நீ வரல எனக்கு 1 இல்லைன்னு நினைச்சிடாத, 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? மறந்துடக்கூடாது சில விஷயங்களை. வெளியில எடுக்கையில திருப்பி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க வேணாம். இப்போ இது கொண்டு இதில் மல்டிப்ளை பண்ணினா 1 இருந்தால் தான் இது வரும். 0 இருந்தால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஜீரோ இருந்தால் 0 ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். புரியுதா? ரைட், எடுத்துட்டேன். இப்போ பிசி மைனஸ் ஏடி இது என்ன மேட்ரிக்ஸு? I2ன்னு போட்டாலும் சரி, ஐன்னு போட்டாலும் சரி. இப்போ லேசா ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு கணக்கு முடிச்சிடுறேன். அப்படியே நீ சுருக்கி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கே ரைட்டில் இருக்கும் பார். ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இருக்கும் பார். அப்படி லேசாக சுருக்கி பார்த்துக்கோ. 2 தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் அப்போதே உன்ட்ட. அது I2ன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2x2 காட்டுறது. அது I2 போறீங்கன்னா போட்டுக்க, காமன் ஐன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல I2லாம் சொல்ல மாட்டாங்க. I2ன்னு போட்டாலும் ஒன்று தான், ஐன்னு போட்டாலும் ஒன்று தான். 2x2 மேட்ரிக்ஸ்லாம் அது புரியுதான் பாரு. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கடுத்து பக்கத்தில் அங்கிட்டு ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ. பொறுமையாக நிதானமாக செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் செப்பரேட் பண்ணையில இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்கிட்டு உள்ளது அப்படியே எழுதிட்டு, இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் இங்கிட்டு இருக்கு பாரு, அதில் உள்ள மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணையில பார்த்து பண்ணணும். பார்த்து பண்ணணும்னா உள்ள மைனஸ் போகையில 2 சைடு மைனஸ் வரும். இதுலேயும் மைனஸ் வரும், இங்கனக்குள்ளேயும் மைனஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துல என்ன வரும்? அப்படி 2 போகும் உள்ள. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்தோம்னா உள்ள ஆன்சர் வந்துடும் 1001 அப்படின்ட்டு. இதுதான் ஐ அப்படின்றது. இது வந்து கணக்கு கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. புரியுதான்னு பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம்லேயே கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம். புரியலைன்னா கடைசி வரைக்கும் புரியாது. நான் அதுக்கு தான் ஜெயராமு விஸ்வா ஒரு சில பேரை திட்டுறது, சரணெல்லாம். கணக்குன்றது புரிதல் தன்மை தான். இதில் என்ன இருக்குது? மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் வழி இல்லை. என்ன மனப்பாடம் பண்ண முடியும்? ஏ ஸ்கொயர்ன்ட்டா ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏன்னா ஏ பிளஸ் டியை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 5ஏன்னு ஒன்று கண்டுபிடிச்சி இல்லை, அது மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் 5 மார்க் சம்மு. கீழே இருந்து 3 சம்மு நடத்தியிருக்கேன். 3மே 5 மார்க் சம் தாண்டா தம்பி.